வெல்கம் பேக் டு சேனல். ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டேனாலே பார்த்துட்டிங்கன்னா நான்வெஜ் கம்பல்சரியாக வேணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், எங்கள் ஆளுகளுக்கு வந்து தூக்கமே வராதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே மட்டன் டிஷ்ஷஸ் தான். குட்டித்தம்பி மட்டும் நேற்றுக்கே வந்துட்டு சில்லி சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தனியாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து மேக்னேட் பண்ணி ஒரு 3 hours வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வெயிலே இல்லை. காலையில் நேற்று மதியம்லாம் வெயில் பயங்கரமாக அடிச்சது. இன்றைக்கி சுத்தமாக வெயில் இல்லை. அதனால் ஃப்ரீசரில் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எடுத்து சில்லி போடலான்னு சொல்லி பழைய தோசைக்கல் இருந்ததுங்க. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணேன். அந்த பிளான் வந்து டோட்டலாகவே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்ப ஆயில் ஊற்றி ஆயிலே வந்து பொரிச்சு எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க. இது சில்லி செய்யும் போது வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வந்துட்டு நம்ம சில்லியை போட்டுறோம் இல்லைங்களா? அப்புறம் இது போல் நல்லா நுரை வந்துட்டு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து திருப்பி போடணும். அது வரைக்கும் ஓரளவுக்கு வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அந்த நுரை வந்து நல்லா அடங்குச்சு அப்படின்னாலே சத்தத்தோட பாதி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு சிம்மில் வைக்கிறதோ இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணணும். இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அதிகமாக கோர்த்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். டாட்டா, பாய்.